எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வெங்கடேஷ். கோவை மாவட்ட சிலம்பாட்ட அணி சார்பாக கடந்த 7, 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நேபாள நாட்டில் இந்தியாவும் நேபாளமும் ஒருங்கிணைந்த SGADF ஸ்கூல் கேம்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் வந்து கண்டக்ட் பண்ண காம்படிஷனில் நேபாளம், இந்தியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் உள்பட பல நாடுகள் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி சார்பாக நம்ம கோவை மாவட்டத்திலிருந்து 22 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். இந்த 22 பேரும் மொத்தம் 26 தங்கப்பதக்கங்கள், 5 வெள்ளிப் பதக்கங்களை வந்து வென்று நம்மளுடைய நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கோம். இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா சிலம்பம்ல வந்து பாத்தீங்கன்னா 25 தங்கப்பதக்கங்கள், யோகா பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கப்பதக்கங்கள், அது ஒரு முக்கியமான பதக்கமா வந்து கருதப்படுது. இந்த மாதிரியான போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வருட வருடம் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம அகாடமிலே ஆகட்டும், நம்ம கோவை மாவட்டத்துல பயிற்சி எடுக்கிறவங்களாகட்டும், ரொம்ப வீரியமா இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருட காலம் பயிற்சி எடுத்து அதுக்கான மாவட்ட விளையாட்டு, மாநில விளையாட்டுகள், தேசிய விளையாட்டுகள்ல பங்கேற்று அதுல தகுதி பெற்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்வதேச விளையாட்டுக்கு விளையாட வந்திருக்காங்க. இதன் மூலியமா வந்து கடந்த ஆண்டுகள்ல எங்களுக்கு முதலமைச்சர் கோப்பை போட்டிகள், பள்ளி விளையாட்டுகள்ல வந்து நடந்த போட்டிகள், இந்த மாதிரியான பிரைவேட் இந்த மாதிரியான அரசு சம்பந்தப்பட்ட போட்டிகள் வந்து நிறைய நடைபெற்றுச்சு. இப்ப வந்து புதிய அரசு வந்து ஏற்றிருக்காங்க. அதனால அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை கவனத்தில் கொண்டு இந்த சிலம்ப கலையை முழுவதுமாக வளர்க்க வேண்டும் என்றால் சிலம்ப மாணவர்களை வந்து வளர்க்க வேண்டும். அதனால இந்த மாணவர்கள் வளரும் என்றால் நீங்க வந்து நிறைய போட்டிகளை நடத்தணும். இந்த போட்டிகளுக்கான போக்குவரத்து செலவு, வழிச்செலவுகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுமையா இருக்குது. இந்த சுமையை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பண உதவியோ பொருளுதவியோ கொடுத்து உதவுனாங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வேற வேற தேசங்கள்ல போய் நாங்க வந்து வெற்றி பெற்று வருவோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்ட வீரர்கள் சார்பாகவும் எங்களுடைய வெற்றி பெற்ற இந்த குழந்தைகள் சார்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். நம்மளோட பெண் குழந்தைங்களே வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து முக்கியமானது வீட்டுல பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அலோவ் பண்றாங்க. இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலம்ப விளையாட்டுக்காக சரி போய் விளையாடுங்க, ஒரு தற்காப்பு கலை அப்படின்றாங்க. இந்த தற்காப்பு கலையே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் போது நிறைய பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்து இலவசமா படிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய விஷயங்கள், வேலைகள் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் கிடைக்குது. இன்னைக்கு காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தற்காப்பு கலை. இந்த கலையை கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க தைரியமா வந்து வெளியே நடமாடலாம். இப்ப வந்து அரசும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட ஒழுங்கு விஷயத்துல வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது 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 வந்து பாத்தீங்கன்னா அது வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே இந்த தற்காப்பு கலையை கத்து தைரியமா வெளியே நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இனியே இதையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் கண்டினியூ பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இந்த வெற்றி வந்து சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி நாங்க ஜெயிச்சுட்டு வந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய அளவுல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சமர்ப்பணமா கொடுக்குறோம்.